نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب السجن أحب إلي مما يدعونني إليه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வையகத்திற்கு வழங்கிய வாழ்வியல் மார்க்கம் இஸ்லாம் மனித வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான ஒழுக்கங்களையும் சட்டங்களையும் பகுத்து பிரித்து தனது அல் குர்ஆன் வழியாகவும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் வழியாகவும் இந்த உலகத்திற்கு இறைவன் போதித்து தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் குற்றங்கள் நடைபெறுகிற இந்த உலகத்தில், அதாவது பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை நபிமார்களை தவிர. அப்படி பாவம் செய்கிற மனிதர்கள் அவர்களை திருத்த, பாவ மன்னிப்பு செய்ய வைக்க, குற்றங்களிலே இருந்து அவர்களை விடுவிக்க பல்வேறு விதமான சட்ட முன்வடிவுகளை இஸ்லாம் முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் குற்றவாளிக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள், குற்றவியல் தண்டனைகள், ஹுதூதுகள் ஒரு இஸ்லாமிய பார்வையில் நாம் இன்றைய ஜும்மாவிலே சிந்திக்கிறோம். அன்பானவர்களே, தண்டனைகள் என்பது, குற்றங்களுக்கான தண்டனைகள் என்பது இந்த உலகத்தில் அவனை செய்ய வைக்காமல், குற்றம் புரியாமல் இருப்பதற்கு, அவனை தடுப்பதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளவே. ஒரு மனிதனை சித்திரவதை செய்வது நோக்கம் அல்ல. குற்றத்திலே இருந்து அவனை விடுவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வழங்கப்படுகிற தண்டனைகள் கூட சமயங்களில் நீதியாக இல்லாமல் போகலாம். மறுமையில் தான் உண்மையான நீதி கிடைக்கும். இந்த உலகத்தில் சில குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடும், அல்லது சில குற்றவாளிகள் தண்டனையே இல்லாமல் தப்பித்து விடவும் கூடும். மறுமைதான் உண்மையான நீதி வழங்கப்படக்கூடிய நாள். அதனால் தான் மாலிக் யௌமித்தீன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். மறுமை நாளில் கூலி வழங்கக்கூடியவன். இந்த உலகத்தில் குற்றம் செய்து தப்பித்தவர்கள் நாளை அங்கே தப்பிக்க முடியாது. அல்லது நிரபராதியாக இங்கே தண்டனை அனுபவித்தவர்கள் மக்களுக்கு முன்னால் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க இந்த உலகத்தில் முடியாமல் போகலாம். மறுமைதான் அவர்களுக்கான ஒரே வடிகால், ஒரே விடியல். மறுமைதான் அவர்களுக்கான ஒரே புகலிடம். அந்த அடிப்படையில் குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சில தண்டனைகள் குறித்து, சிறை தண்டனைகள் குறித்து ஒரு இஸ்லாமிய பார்வையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாம் வழங்குகிற தண்டனைகள் இரண்டு நோக்கம். ஒன்று, குற்றவாளியை சீர்படுத்த வேண்டும். இன்னொன்னு, அவனிலே இருந்து அல்லது அந்த குற்றத்திலே இருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டு நோக்கங்களுக்குத்தான் சிறை தண்டனைகள் வழங்கப்படுகிறது. ஆனால் சமீப காலங்களில் சிறை தண்டனைகள் என்பது அத்துமீறலாகவும், நிரபராதிகள் தண்டனை பெறக்கூடிய இடமாகவும், குற்றவாளிகள் வெகுவாக தப்பித்துக் கொள்ளுகிற அல்லது சொகுசாய் சிறைகளிலே வாழக்கூடிய சூழலும் உருவாகி வரும் நேரத்தில் நமக்கு இந்த சிந்தனை மிகவும் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் தனியாக சிறைச்சாலைகள் என்பது இல்லை. யாராவது குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களை பிடித்து வரப்பட்டால், குற்றவாளியாக கருதப்பட்டால், பள்ளிவாசலுடைய தூணிலே அவர்கள் கட்டி வைக்கப்படுவார்கள் பொதுமக்களுக்கு முன்னால். அவர்களுக்கான தண்டனை குறித்த அறிவிப்புகள், அவர்களுக்கான தண்டனை, இதற்கு முன்னால் சிறை தண்டனை என்பது வெறுமனே பள்ளிவாசலில் கட்டி வைத்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் இப்படித்தான் இருந்தது.
ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததற்கு பிறகு அவர்களின் சுமார் 10-11 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். அந்த சீர்திருத்தங்களின் வரிசையில் ஒன்று சஃப்வான் இப்னு உமையா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு வீட்டை சிறை கூடமாக மாற்றுவதற்காக வேண்டி 4000 திர்ஹம் கொடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்குகிறார்கள். வாங்கி அதை சிறைச்சாலையாக மாற்றுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் சிறை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம். அதற்கு முன்னால் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலத்திலே கூட தூண்களில், பொது இடங்களில், குறிப்பாக பள்ளிவாசல்களில் கட்டி வைக்கப்படுவார்கள் சிறை கைதிகள். பெரும் சித்திரவதைகள் எந்த காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இருந்ததில்லை. அவர்கள் அதை அனுமதித்ததும் இல்லை. தவறான எண்ணத்தோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு, முஸ்லிம்களுக்கு இடையூறு தரும் நோக்கத்தோடு மதீனாவை சுற்றி வந்து கொண்டிருந்த சுமாமா என்று ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்து அழைத்து வர சொன்னதும், அந்த கைதியை பள்ளிவாசலிலே 3 நாட்கள் அவர்களை கட்டி போட்டு வைத்திருந்ததும், முஸ்லிம்களின் நடைமுறைகளை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை, அவர்களின் அணுகுமுறைகளை பார்த்து அவர் 3 நாளைக்கு பின்னால் அவர் மனம் மாறி திருந்தி அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு கைதியாக இருந்தவரை விடுதலை செய்து அவர் இஸ்லாத்திலே சேர்ந்தார் என்பதெல்லாம் சஹீஹான ஹதீசுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு கைதி எப்படி நடத்தப்பட்டார் என்பதற்கு அது சான்று. வாருங்கள், குர்ஆனிலே சிறைகளை குறித்து, ஹதீஸிலே சிறைகளை குறித்து, ஃபிக்ஹ் சட்டங்களிலே சிறை தண்டனை, சிறை குற்றவாளிகள், சிறை கைதிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் நம்முடைய கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டியவை. குற்றவாளிகள் தான் ஜெயிலுக்கு போவார்கள் என்பது அல்ல. திருக்குர்ஆன் கூறுகிற யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய அழகிய வரலாற்றில் பல்வேறு இடங்களில் சிறை வருகிறது, சிறை கைதிகள் வருகிறார்கள், சிறை தண்டனை குறித்த செய்திகள் வருகிறது. வெளியிலே இருந்தால் குற்றச் செயலுக்கு பல பேர் தன்னை தூண்டுகிறார்கள் என்கிற காரணத்தால் பரிசுத்தத்திற்கும் பத்தினித்தனத்திற்கும் கற்பொழுக்கத்திற்கும் பெயர் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இப்படி பிரார்த்தித்தார்கள், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதஊனனி இலைஹி. எந்த பாவத்திற்கு இவர்கள் என்னை வெளியிலே அழைக்கிறார்களோ இதை விட நான் சிறை செல்லுவது எனக்கு பிரியமானது என்று சொல்லி அவர்கள் துஆ செய்ததும் ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை சிறைக்கு அனுப்பிய வரலாறு திருக்குர்ஆனிலே இருக்கிறது. ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜ்னி பித்அ ஸனீன், சில ஆண்டு காலங்கள் அவர்கள் சிறைகளிலே இருந்தார்கள் என்று வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு முன்னால் சிறைகள் இருந்திருக்கிறது. பல்வேறு சமுதாயங்கள் அவரவர்கள் வழக்கத்திற்கேற்ப சிறை கூடங்களை வைத்து கைதிகளை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே இருந்த இந்த செய்திகள் எல்லாம் திருக்குர்ஆனில் சிறைகளை குறித்த வழியாகும். ஃபிரௌனுடைய காலத்திலேயும் மோசமான சிறைகள் இருந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஃபிரௌன் பேசிய வாசகம் குர்ஆனிலே இருக்கிறது. என்னை தவிர வேறு யாரையாவது இறைவன் என்று நீ சொன்னால், லைனித்தகத்த இலாஹன் கைரி லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், உன்னை சிறை கைதியாக ஆக்கி நான் சிறையிலே போடுவேன் என்று ஃபிரௌன் பேசியது அக்காலத்தினுடைய சிறைகளை பற்றிய இருப்பை, குறிப்பை உணர்த்துவதாக இருக்கிறது. இதுவெல்லாம் குர்ஆனிலே இருக்கிற சிறைகள் குறித்த சில செய்திகள். ஹதீதுகளில் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல மனித நேயமும் மனிதாபிமானம் நிரம்பியவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. சிறை கைதிகளை கூட சிறப்பாகவே நடத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரபலமான நபி மொழியில் கைதிகள் விஷயத்தில் பேசுகிற போது இஸ்தௌசு பிஹிம் கைரா, அவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்யுங்கள், அவர்களுக்கு நன்மையையே நீங்கள் நாடுங்கள் என்று பேசிய ஹதீஸ் உலகத்தில் பிரபலம். கைதிகளை மோசமாக அடித்ததில்லை, கைதிகளை சித்திரவதை செய்ததில்லை. சொல்ல போனால் உணவு, உடை, உறையுள், அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள். இங்கே ஒரு மனிதனை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பது நோக்கமல்ல, குற்றச் செயலிலே இருந்து அவனை விடுவிக்க வேண்டும், அவன் மூலமாக ஏற்படும் குற்றங்களின் பாதிப்பிலிருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும்.
இதுதான் இஸ்லாமிய சிறையின், சிறைச்சாலையின், சிறை சட்டங்களின், சிறை தண்டனையின் முக்கியமான நோக்கம். பத்ரு போர்க்களத்தில் பிடிக்கப்பட்டார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னாளில் பெரும் சஹாபி, அன்றைக்கு பத்ருடைய கைதி. அவர்கள் ஒரு மரத்திலே கட்டி போடப்பட்டிருக்கிறார்கள். நடந்த சண்டையில் அவர்களுடைய சட்டைகள் எல்லாம் கிழிந்து போயிருக்கிறது. தாறுமாறான அலங்கோலமாக இருந்த அந்த கைதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பொருத்தமான ஒரு சட்டையை அணிவியுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய எதிரியாகவும் நயவஞ்சகராகவும் அன்றைக்கு கருதப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவருடைய சட்டை மட்டும்தான் அவருக்கு சரியாக பொருந்தியது. வேறு சட்டைகள் பொருந்தவில்லை. நயவஞ்சகனாக எதிரியாக இருந்தாலும் கூட அவன் சட்டையை வாங்கி அந்த கைதிக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அணிவித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு சிறை கைதிக்கு சட்டை கொடுத்து உதவிய அந்த போங்கை மறக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றி மறவாமைக்கு இந்த உலகத்தின் இலக்கணம். அவர் சம்பந்தப்பட்டவர், சட்டை கொடுத்தவர் வஃபாத்தாகிவிட்ட போது அவர் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுவுடைய தூதருக்கும் எதிரியாக இருந்தாலும் அவரை அடக்கம் செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடையை கொடுத்து இதற்கு பகரமாக அடக்கம் செய்தார்கள் என்று மனித நேயம் ததும்பும் ஒரு வரலாறு ஹதீஸ் கிதாபுகளில் இன்றைக்கும் இருக்கிறது. சிறை கைதிகள் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? லா துமஸ்ஸிலு, சித்திரவதை செய்யாதீர்கள். கைதியாக இருந்தாலும், ஏன் அவன் கொலை குற்றவாளியாகவே இருக்கட்டும், அவனை சித்திரவதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. முஸ்லிம் நாடாக இருந்து இஸ்லாமிய சிறையாக இருந்தாலும் கூட முஸ்லிம் அல்லாதவனை கூட சித்திரவதை செய்யக்கூடாது. சித்திரவதை செய்கிற விஷயத்தில் மதங்களை கடந்து எந்த மனிதனையும் சித்திரவதை செய்ய வேண்டாம் என்று பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதேனும் உறுப்புகளை துண்டிக்குதல், எலும்புகளை உடைத்தல், இப்படி மோசமாக வழங்கப்படக்கூடிய சிறை தண்டனைகள் இஸ்லாத்தினுடைய பார்வையில் கடுமையான கண்டனத்திற்குரியவை. 1000 தான் தவறு செய்திருந்தாலும் ஒரு சிறை கைதி மனிதாபிமான உதவிகளை பெறுவதற்கு அவனுக்கு எந்த தடையும் இல்லை. மனிதாபிமானத்தோடு நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, மிருகங்கள் அல்ல, அவன் மனிதன். எனவே மனிதனுக்கான சங்கையை தந்தாக வேண்டும் என்று பேசுகிறது நபிமொழிகள் எல்லாம். வாருங்கள், இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் ஃபிக்ஹ் சட்டங்களை சொல்லித்தரக்கூடிய சட்டங்களில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது தெரியுமா? ஒரு சிறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தில் வரையறை உண்டு. ஐயுத்தகதல் மகானு மகானன் வாசிஅன் தஸ்லு இலைஹி அஷ்யாத்து ஷம்ஸ். சூரிய வெளிச்சம் நன்றாக படுகிற அளவுக்கு வெளிச்சமான கொட்டடியாக ஒரு சிறை இடம் விசாலமாக இருக்க வேண்டும். குனியவும் நிவரவும் முடியாத மிக குறுகிய ஒரு கொட்டடிக்குள்ளே போட்டு இருட்டு சிறைக்குள்ளே அடைப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி வழங்கவில்லை. சூரிய வெளிச்சம் சென்று சேருகிறவாறும் இருக்க வேண்டும், இடம் விசாலமாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்களில் ஒரு சிறைக்கு கூறப்பட்டிருக்கிற இரண்டாவது செய்தி, ஆடைகளை எந்த காலத்திலேயும் உரித்துவிட்டு ஒரு கைதியை நிர்வாணப்படுத்துதல், ஒரு கைதியை மோசமாக நடத்துதல், இது கூடாது. ஆனால் பெரும்பாலான சிறைச்சாலைகள் தங்களுடைய கட்டவிழ்த்து விடப்பட்ட அதிகாரத்தை முதலில் அவர்கள் ஆடையை களைவதில் தான் காட்டுகிறார்கள். ஆடையை களைந்து நிர்வாணப்படுத்தி ஒரு கைதியை விசாரிக்கவோ, தண்டிக்கவோ, அடிக்கவோ, அவமானப்படுத்தவோ உரிமை இல்லை என்று பேசுகிறது இஸ்லாமிய சட்டம். முகத்தில் கைதியாக இருந்தாலும் அறையக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். தேவையான உதவிகள், அடிப்படை ஒரு மனிதாபிமான உதவிகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது, கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்டு மரத்திலே கட்ட வைக்கப்பட்டிருந்த ஒரு கைதியை கடந்து செல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா ஷஅனுக், எப்படி இருக்க என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி ஜாயிஉன் ஃபஅத்இம்னி வ ظمآن ஃபஅஸ்கினி, நான் பசித்திருக்கிறேன், எனக்கு உணவு வேண்டும். நான் தாகித்திருக்கிறேன், எனக்கு தண்ணீர் வேண்டும். முஹம்மது, நீங்கள் ஏற்பாடு செய்து தாருங்கள். فأمر النبي صلى الله عليه وسلم بقضاء حاجته طعامه وشرابه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு இந்த கைதிக்கு உணவு தர வேண்டும், இந்த கைதிக்கு குடிக்க தர வேண்டும் என்று தேவைகளை நிறைவேற்ற சொன்ன வாக்கியம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது.
ஏன் கைதிகளை தகாத வார்த்தைகளால் பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை என்பது ஃபிக்ஹ் சட்டம். கைதிகளுக்கு பரிந்து பேசுவதாக நினைக்க வேண்டாம். சிறை சித்திரவதைகளை தடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய பல்வேறு கோணங்களும் அலசப்பட்டாக வேண்டும். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு போதையில இருக்கக்கூடிய ஒரு குடிகாரர் ஒருவர் கொண்டு வரப்பட்டார். மீண்டும் மீண்டும் குடிப்பதற்காக வேண்டி பல்வேறு தடவைகள் சவுக்கடிகள் தரப்பட்ட ஒரு தண்டனை குற்றவாளி வந்த போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எங்களில் பல பேர் அவரை கையாலே அடித்தார்கள், எங்களில் பல பேர் செருப்பாலே அடித்தார்கள், எங்களில் சில பேர் ஆடையாலே அடித்தார்கள், ஒரு துண்டை சுருட்டி ஆடையிலே அடித்தார்கள். இப்படியெல்லாம் அடித்து கொண்டிருக்கிற போது திரும்ப திரும்ப இப்படி வந்து சவுக்கடி குடித்து விட்டு சவுக்கடி வாங்குகிறாயே, அஹ்ஸாக் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக என்று ஒரு வார்த்தையை ஒருவர் பேசிவிட்டார். கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் குடிகாரர் தான், அவர் கைதி தான், இப்போதைக்கு அவர் குற்றவாளி தான், இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூனு அவுனல் லிஷைத்தானி ஃபி அகீகும், உங்களுடைய இந்த சகோதரர் விஷயத்தில், சிறை கைதி விஷயத்தில் ஷைத்தானுக்கு உதவியாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். தண்டனை என்பது வேறு, தகாத வார்த்தைகள் பயன்படுத்துவது வேறு. ஒரு குற்றத்திற்காக அவர் இழித்து வரப்பட்டு அவர் சிறை தண்டனைக்குரியவர், அதற்காக நீங்கள் திட்டுவது எப்படி கூடும்? முகத்தில் அறைவது எப்படி? ஆடைகளை நிர்வாணப்படுத்துவது எப்படி? இவைகளெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று விளக்குகிறார்கள். நீங்கள் சொன்னால் சிறை கைதிகளுக்கு ரொம்ப தாராளமாக சலுகை வழங்குவதை போல இருக்குமோ என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னவென்றால், ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி என்று இஸ்லாத்தில் உலக முஸ்லிம்களின் வாழ்வியல் முன்னோடியாக கருதப்படக்கூடிய சட்ட தொகுப்புகளுக்கு சொந்தக்காரர்களான இமாம்கள் அத்தனை பேரும் 4 மதுஹபுகளிலும் ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு சிறை கைதி இஸ்லாமிய நாடாக இருந்து சிறை கைதியாக அவர் இருக்கிற பட்சத்தில் மனைவியோடு ஒரு கைதி தனியாக இருக்க, அல்லது மனைவி கைதியாக இருந்தால் கணவனோடு தனியாக இருக்க சிறை நிர்வாகம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதும் ஃபிக்ஹுடைய சட்டமாகும். அன்பானவர்களே, சிறைகளை குறித்தும் சிறை கைதிகளை நடத்துவதை குறித்தும் குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் சட்டங்கள் சொல்லக்கூடிய இந்த பார்வையை வைத்துக்கொண்டு நாம் மறுபக்கம் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு பெருகி வரக்கூடிய லாக்அப் மரணங்கள், சிறைகளிலே நடக்கிற சித்திரவதைகள், சந்தேகத்தின் பேரில் அழைத்து செல்லப்பட்டு முழுமையாக தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அதிகாரப்பூர்வமாகவும் அல்லது அதிகாரப்பூர்வம் இல்லாத முறையிலேயும் ஒரு கைதி நடத்தப்படுகிற கோரமான கொடூரமான சித்திரவதைகள் நிச்சயமாய் தவிர்க்கப்பட்டாக வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய நாட்டில் காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற வாசகம் மிகவும் பிரபலமானது. ஆனால் சில நேரங்களில் சிறை சித்திரவதைகளும் லாக்அப் மரணங்களும் இந்த நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்களை கூட வேறு சிந்தனைகளுக்கு இது மாற்றி விடுகிறது. முதலில் ஒரு வழி விசாரணை, தண்டனை விசாரணை, காவல்துறை காவல் விசாரணையிலே எடுக்கிற போதோ அல்லது அவருக்கு என்ன நடக்கிறது என்பதெல்லாம் பப்ளிக்கு தெரிய வேண்டும். மக்கள் கண்காணிப்பிற்கு உள்ளாக காவல்துறையும் வர வேண்டும். மக்கள் கண்காணிப்புக்கு உட்பட்டு நடக்கிற போதுதான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க முடியும். நாட்டிலே சுதந்திர இந்தியாவில் ஏராளமாக இன்றைக்கு வரை, இந்த வாரம் வரைக்கும் விசாரணை கைதிகள் மரணமாக்குவது என்கிற அவலம் நடக்கிறது. சர்வதேச அளவில் இது மிகப்பெரிய குற்றம். ஒருவன் இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நீதிபதி அவனுக்கு தண்டனையை அறிவித்து, அது சிறை தண்டனையோ அல்லது வேறு ஏதாவது தண்டனைகளோ அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதானே அவன் மீது பாய வேண்டும். ஒன்றும் இல்லாமல் தகாத செயல்களில் ஈடுபடுவதும் அவன் ஆடையை அலங்கோலப்படுத்துவதும் சமயங்களில் மிருகத்தனமாய் தாக்கி அவரை கொல்வதும் உச்சகட்ட அத்துமீறல் என்பது இங்கே புரிய வேண்டும். ஒருவர் திருடிவிட்டார் என்று சொல்லுகிற போது, அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய உயர்வை சொல்ல வேண்டும். எந்த காலத்திலேயும் திருட்டுக்கு மரண தண்டனை கிடையாது இஸ்லாத்தில். அதிகபட்சமாக அவன் பசிக்கு திருடவில்லை, அவன் அடிப்படை தேவைக்கு திருடவில்லை, அவன் வெறுமனே ஆடம்பரமாய் அல்லது குற்றம் செய்யும் எண்ணத்தோடு திருடி இருக்கிறான் என்று எல்லாவித சாட்சிகளோடும் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு கையை வெட்டுதல் என்பது
முன் கையை வெட்டி எடுத்தல் என்பது தண்டனையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில். அதை கூட மனிதாபிமானமற்றது என்று பல காலங்களில் பேசியவர்கள், இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களின் மீது அது மனிதநேயத்திற்கு எதிரானது என்று பாய்ந்தவர்கள் இதையெல்லாம் என்ன சொல்லுவார்கள்? ஒரு விசாரணை கைதியை அடித்து துவைத்து அவன் மரணிக்கிற அளவுக்கு நடப்பதை என்னவென்று சொல்லுவார்கள்? பொதுவாக குற்றங்களை விசாரிக்கிற போது தண்டனை வழங்குவதில், அடிப்பதில் அவசரம் காட்டிவிடக்கூடாது. காதி ஷுரைக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாய் ஒரு செய்தி உண்டல்லவா? ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒருவன் வந்தாலும் அவனுக்கு ஆதரவாக மட்டும் இறங்கி விடாதே, இவனால் பாதிக்கப்பட்டவன் 2 கண்ணும் பிடுங்கிய நிலையில் பின்னாலே வரலாம். முதலில் விசாரணை என்கிற போது அந்த அணுகுமுறை மனிதநேயம் கலந்ததாகத்தான் இருக்க வேண்டும். யாரோ ஒரு பெண் வந்தார், என் நகையை திருடி விட்டார்கள் என்று அந்த பெண் அழுதார். பெண்ணின் பின்புலத்தை யார் விசாரிப்பது? 2 தரப்பிலும் விசாரிக்காமல் இவரை அடித்ததும் முடிவுக்கு வருவதும் எந்த அடிப்படையில்? அந்த பெண் யார்? அவரின் பின்புலம் என்ன? கடந்த காலங்களில் அவருடைய குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஹிஸ்டரி இருக்கிறதா? இதுவெல்லாம் விசாரிக்க வேண்டுமே. ஒரு பெண் சொல்லிவிட்டால், அழுது விட்டால் உடனே வந்து விடுவோமா? முடிவுக்கு வந்து விடுவோமா? அல்லாமா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய மார்க்க பெரியவர் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு பக்கத்திலே காதி ஷுரைக் ரஹ்மகுல்லா, ஏறத்தாழ நீதிமன்றத்தினுடைய நெடிய வரலாறு அவர்களுடையது. 60 ஆண்டு காலம் தலைமை நீதிபதியாய் சஹாபாக்கள் தாபிஈன்கள் காலத்திலே பணியாற்றியவர். உயர்ந்த நீதிபதி வந்தார்கள். யாரோ ஒரு பெண் தன் கணவர் மீது புகார் கூறி கொண்டு அழுது கொண்டே வந்தார். நீதிபதிக்கு பக்கத்திலே இருந்த ஷாபி சொன்னார், எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, கண்களில் கண்ணீரோடு இந்த பெண் வந்திருக்கிறது. காதி ஷுரைக் ரஹ்மகுல்லா சொன்னார்கள், அழுவதை வைத்து முடிவு செய்யாதே. யூசுஃபை அலைஹிஸ்ஸலாமை கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்த அவர்களுடைய சகோதரர்கள் தந்தை இடத்திலே அழுது கொண்டே வந்தார்கள் என்றுதான் இருக்கிறது. அழுது கொண்டே ஒருவர் வந்து புகார் கொடுப்பது அவர் உண்மையின் மீது இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக ஆகாது. வஜாஉ அபாஹும் இஷாஅன் யப்கூன், பகலிலே தள்ளிவிட்டு அன்றைக்கு இரவின் கடைசியில் அழுது கொண்டே அவர்கள் வந்தார்கள். அழுது கொண்டு வருவது என்பது இவர் குற்றவாளி என்பதற்கு முடிவாகாது, அது தீர்ப்பாக ஆக முடியாது. இன்றைக்கு அப்படித்தான் நடந்திருக்கிறது. யாரோ ஒருவர் புகார் கொடுக்கிற போது நீதான் செய்திருக்க கூடும் என்கிற அடிப்படையிலே நடத்தப்பட்ட மிருகத்தனமான விசாரணையில் இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் வாடிக்கையான ஒன்றாகவே பொதுமக்கள் பார்க்கிறார்கள். எந்தவிதமான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் அநியாயமாய் உயிர் போய்விட்டதை சாதாரண ஜனங்கள் கூட ஒரு மாற்று எண்ணத்திற்கு, ஒரு அபாய சிந்தனைக்கு போய்விடக்கூடிய அபாயம் இதுல உண்டு. எந்த அடிப்படையில் ஒரு திருட்டுக்கு விசாரிக்கிற போது ஒரு உயிர் முழுவதுமாக போவதற்கு அனுமதிக்க முடியும்? அன்பானவர்களே, சிறை தண்டனைகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த காலத்திலேயும் அங்கே உள்ளவர்களெல்லாம் குற்றவாளிகளும் அல்ல, வெளியில இருப்பவர்களெல்லாம் நல்லவர்களும் அல்ல. நிறைய நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதும் உண்மையான குற்றவாளிகள் வெளியில இருப்பதும் சர்வ சாதாரணமாய் இந்த உலகத்தில் நடக்கிறது. அநியாயத்திற்கு சிறை கொட்டடிகளிலே அடைக்கப்பட்ட நீண்ட வரலாறு இஸ்லாத்திலே இருக்கிறது. 4 இமாம்களில் ஏறத்தாழ எல்லாருமே சிறை தண்டனைகளுக்கு ஆளானார்கள். குறிப்பாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா மிக மோசமான சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள். ஒரு யானையை அடிக்கப்பட்டிருந்தால் கூட யானை கதறி அழுது செத்து போயிருக்கும். அந்த அளவிற்கு மிருகத்தனமான தாக்குதல் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கப்பட்டார்கள். மார்க்கத்தினுடைய ஒரு சட்ட பிரச்சனையில் அரசாங்க முடிவுக்கு எதிராய் அவர்கள் ஃபத்வா என்கிற மார்க்க தீர்ப்பு வழங்கிய போது தலைகீழாக தொங்கவிட்டு அடிக்கப்பட்டார்கள் என்று சிறையிலே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வரலாறு பேசுகிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையிலே நிறைய அனுபவித்தார்கள் சித்திரவதைகள் என்று வருகிறது. சிறை சித்திரவதைகள் ஒரு மோசமானவை, சட்ட வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவை, தனிநபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கையில எடுத்துக்கொண்டு செய்பவை. அதுவும் இந்த நாட்டில் சீருடையிலே இல்லாத அன்ஆதரைஸ்டான ஒரு தனிப்படைகள் கூட விசாரணைக்கு எடுத்து கொலை செய்துவிட முடியும் என்கிற அளவுக்குள்ள மாபாதகம் நடப்பது ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கே அவமானமாகவும் அது நம்பகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தவும் கூடும். எத்தனை பேர் பார்க்கிறோம். அல் இமாம் சர்ஹசி ரஹிமகுல்லா என்பவர்கள் அரசனுக்கு எதிராய் ஒரு மார்க்க சட்டத்தை உள்ளது உள்ளபடி சொன்ன காரணத்திற்காக பல்லாண்டுகள் அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். கிணற்றை போன்ற ஒரு ஆழ்கிணற்று சிறையிலே அவர்கள் இருட்டிலே வைக்கப்பட்டு
அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே அமர்ந்து எழுதிய கிதாபு தான் இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஃபிக்ஹ் ஹனஃபியிலே மபசூத் என்கிற கிதாபு அங்கே எழுதப்பட்டது என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிறை சித்திரவதைகள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சிறை தண்டனைகள் குறித்தும் ஒரு தெளிவான முடிவுக்கு அரசு வர வேண்டும். நீண்ட காலமாய் விசாரணை கைதியாய் குற்றமும் நிரூபிக்கப்படாமல் உள்ளே வைத்திருக்கிற எத்தனை பேர், நினைத்தாலே கண்ணீர் வருகிறது. 20 வருஷம் 25 வருஷம் அவர்கள் உள்ளே இருந்ததற்கு பிறகு, அவர்கள் இளமை போன பிறகு, பெற்றோர் இறந்த பிறகு, மனைவி மக்களெல்லாம் வயதானதற்கு பிறகு, பிள்ளைகளெல்லாம் பெரிதானதற்கு பிறகு, 25 வருஷத்துக்கு பின்னாடி இவர் குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய சட்ட நீதி பரிபாலனத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறைகூவல் என்ன தெரியுமா? இவ்வளவு ஆண்டு காலத்திற்கான ஒரு தமான் என்று சொல்லக்கூடிய நஷ்ட ஈட்டு தொகையை அந்த கைதிக்கு அரசு வழங்க வேண்டும். 25 வருஷ வாழ்க்கை, அவன் எவ்வளவு சம்பாதித்திருப்பான்? சம்பாதித்ததை கூட நீங்கள் காசாக திருப்பி கொடுப்பீர்கள். இறந்து போன பெற்றோரோடு அவன் வாழ முடியாத நிமிடங்கள், மனைவியோடு அவன் இருக்க முடியாத நாட்கள், வருடங்கள். இதற்கெல்லாம் என்ன பதில்? எந்த காலத்திலேயும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதிலே கவனம் வேண்டும். சொல்ல போனால் ஆளுவோருக்கு வேண்டுகோளாக அல்ல, கனிவான பணிவான கோரிக்கையாக முஸ்லிம் சமுதாயம் வைக்கிறது. ஏராளமான முஸ்லிம் கைதிகள் இன்றளவும் கூட விசாரணை கைதிகளாக அல்லது சில நேரங்களில் நிரபராதிகளாக இருந்தும் தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்க முடியாத சூழலில் சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய கைதிகளை தயை கூர்ந்து மனிதநேய அடிப்படையில் அவர்களை விடுவிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த லாக்அப் மரணங்கள் குறித்த ஒரு மீள ஆய்வு, ஒரு மறுபரிசீலனை இது நடைபெறுகிற போது கண்டிப்பாய் எந்த காலத்திலேயும் விசாரணை கைதிகளாக இருப்பவர்கள் தகாத முறையில் நடத்தப்படுவதும், அடிக்கப்படுவதும், நிர்வாணப்படுத்துவதும், அதுவும் கையிலே கிடைத்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு தாக்குவதும், அவருடைய பல்வேறு உறுப்புகளில் இரத்தம் கசிகிற அளவுக்கு அடித்து துவைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய பாதக செயலாக பார்க்கப்படும் என்பது மட்டுமல்ல, சிறை தண்டனைகள் குறித்த பார்வையை சமூகத்தில் மடைமாற்றம் செய்துவிடும். தயை கூர்ந்து இது விஷயத்தில் மீண்டும் மீண்டும் காவல்துறை உங்களின் நண்பன் என்கிற கருத்திற்கு ஏற்ப அவர்களின் செயல்பாடுகள் அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் சரியான குற்றங்களுக்கு தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய அதே நேரத்தில் குற்றமற்றவர்கள் அநியாயமாய் தண்டனையை அனுபவிப்பது, அவர்கள் மரண தண்டனை வரை போவது, இது போன்ற உச்சகட்ட மனிதநேயமற்ற செயல்பாடுகளில் இருந்து அல்லாஹ் மனித சமுதாயத்தை பாதுகாப்பானாக. சிறைகள் என்பது, மீண்டும் சொல்லி நிறைகிறேன், ஒரு தனி மனிதனை குற்றத்திலே இருந்து திருத்த சிறைச்சாலைகள் தேவை. அவனிடமிருந்தும் அந்த குற்றத்திலே இருந்தும் சமூகத்தை பாதுகாக்க சிறைச்சாலை தேவை. இதுதானே தவிர மனிதாபிமானமற்ற அத்துமீறல்களுக்கு சிறைக்கோ சிறை காவலர்களுக்கோ அந்த சிறை நிர்வாகங்களுக்கோ அனுமதி இல்லை என்பதை உலக மக்கள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா விதமான குற்றங்களிலே இருந்தும் நம்மை பாதுகாத்து வைப்பதோடு, பாவச் செயல்களிலே இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைப்பதோடு, நிரபராதிகளுக்கு விடுதலை தீர்வை அல்லாஹ் விரைந்து ஏற்படுத்தி தருவாராக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.